மரிய சேவியர் தாபரலபுர ஆலயம். இந்த ஆலயமானது இன்னும் ஒரு திருத்தலம் என்று அறிவிக்காத நிலைமையில்தான் தான் இருக்கின்றது. அப்படி என்றால் அறிவிக்காத திருத்தலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த ஆலயத்துக்குள்ளேயே வெளியே இருந்து வர்ற தந்தையர்கள் நாம் இந்த திருத்தலத்திலே நிற்கின்றோம் என்று பல பேர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, கேட்டிருக்கின்றேன். ஆக இந்த இடத்தை திருத்தலமாக்குவதற்கான தகுதிகள் இருக்குதா என்பதை நாம் இன்று யோசிக்கின்றோம். இந்த திருத்தலத்துக்கு 10 கிளை கோயில்கள் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. 68வது வருஷம் நாம் நிற்கிறோம். இங்கே மக்கள் இல்லை, அதுதான் நம்முடைய கம்ப்ளைண்ட். ஆண்டவர் மக்களை கொடுத்தார், பல இடங்களில் இருந்து மக்கள் வந்து சேர்ந்தார்கள். இந்த வந்து சேர்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குதா என்பதுதான் அடுத்த பிரச்சனை. அதுக்குள்ள அமைப்புகள் இங்கே அந்த பங்கு தந்தை உருவாக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இப்போது நாம் பார்க்கின்றோம் இதை சுற்றி என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்று கடவுள் உருவாக்கி இருக்கிறார். 67, 68 அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை உருவாக்கியிருக்கார். செம்பரம்பாக்கம் பிரிக் பிளான்ட், ஷாவலஸ் ஆவடிக்கு போகின்ற வழியிலே பருத்திப்பட்டு பங்கினுடைய அருகாமையில் இருக்கின்றது. போரூர் WS இன்சுலேட்டர்ஸ் அப்படி என்ற ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கின்றார். அப்படியாக ஆண்டவர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அந்த வேலைகள் எங்கே கிடைக்கும் என்பதற்காக இங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பங்கு